டே 3 நாங்கள் வந்து திருச்செந்தூர் பீச்சில் இருக்கோம். சாமி வந்து கும்பிட போகிறோம். இதான் எங்கள் அம்மா. ஆமாம், தெரியாது பாரு. எப்போ காமிச்சாலும் இதுதான் எங்கள் அம்மா, இதுதான் எங்கள் அம்மா. ஏன்னா இவளுக்கே மறந்து போயிடுவாங்க. செம்ம கூட்டம். செம்ம கூட்டமாக இருக்கு. வெயிலும் கூட. இப்போ டைம் வந்து 11:30. இப்போ நாங்கள் வந்து வள்ளி குகை, அப்புறம் இந்த மூவர் சமாதி இங்கெல்லாம் போக போகிறோம். லேட் ஆயிடுச்சு, செம்ம தூக்கம். நேற்று வந்து நைட்டும் தரிசனம் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னால் வீடியோவே எடுக்க முடியல, செம்ம டயர்டு. ஃபோன் வந்து எங்கள் அம்மாட்ட மாட்டிச்சு. ஸோ அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ இப்போ நாம் வந்து நாளைக்கிணறுக்கு போயிட்டுருக்கோம். அங்கே நம்ம குளிக்க போகிறது கிடையாது, பட் தீர்த்தம் எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா மூவர் சமாதியில் இருக்கோம், திருச்செந்தூரில். ஸோ மூவர் சமாதி இவங்க தான் வந்து கோயில் கட்டுறதுக்கு திருப்பணி செய்த 3 பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடி பேரெல்லாம் எழுதியிருந்தாங்க. திருச்செந்தூரில் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ ரூமில் இருக்கோம். பட்டையை பார்த்தீங்களா? இந்த பட்டை தான் நல்ல பட்டை. இந்த பட்டை வந்து அழிச்ச பட்டை. அப்பெல்லாம் இல்லை, நாளைக்கவே இல்லை, நல்லா தான் இருக்கு. பாருங்க, நீங்களே சொல்லுங்க. இந்த பட்டை தான் நல்ல பட்டை. இல்லை, இதுதான் நல்லா, இதுதான் ஒரிஜினல். இது டூப்ளிகேட்டா? இதுவும் நல்லா தான் இருக்கு. அடுத்து எங்கன்னு ஒரே கன்ஃபியூஷன். போகிற வழியில முடிவு பண்ண போகிறோம். பார்க்கலாம். சொல்ல முடியாது, ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்கும். இப்போ நாங்கள் வந்து திருச்செந்தூர்லேருந்து ராமேஸ்வரம் போயிட்டோம். அங்கே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு, என்ன ஊருக்கு தெரியல, பட் தூத்துக்குடி இதுதான் தூத்துக்குடியோட உப்பளம். அதானே உப்பளம் தானே சொல்லுவாங்க, உப்பளம். ஆக்சுவலி நேற்று வந்து இந்த ரூட்ல வரலாம் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அது எப்படி திருநெல்வேலி ரூட்டுக்கு மாறுச்சுன்னே தெரியல. பட் இன்னைக்கு இந்த ரூட்ல வந்தாச்சு, உப்பளத்தை பார்த்தாச்சு. இல்லை 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 அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். பிகாஸ் ராமேஸ்வரம் ரூட்டு இதை காமிக்குது பக்கத்தில், அதனால. வரப்பே எங்க வரப்பே 5 ரூபா 5 வரப்பா 5 வரப்பா. டீ காபி வடை டீ காபி வடை. ப்ரோ வியாபாரம் பண்ண கரெக்டா இருக்கும் போலயே. 10 ரூபாய்க்கு 2 சமோசா வடை உளுத்த வடை. நீங்களும் சொல்லுங்க. வடை வடாப்பா 20 रुपए मिर्ची का वडापाव. वाटर बॉटल. जिप्से 5 ரூபா 5 மரப்பா. समोसे கல்லக்கா வேச்சது வேணுமா? வேணுமா? வேச்சது வறுத்தது கல்லக்கா, சூடா கல்லக்கா, டைம் பாஸ் கல்லக்கா, கடலை போடுறதுக்கு கல்லக்கா. சரி, அப்புறம் வெள்ளரி பிஞ்சு போலாம் நம்ம போலாம். கேக்க சொன்னேன், கேட்கலான்னு பார்த்தேன். வெள்ளரி பிஞ்சு விட்டுட்ட. வெள்ளரிக்கா அதுக்கு ரைமிங் எதுவும் வரல போல. இல்ல, எங்க போயிடுச்சா? வாங்க, எங்க போல ப்ரோ? இந்த மாதிரி தான் ப்ரோ. பெரிய வெண்மில் உங்களே சொல்லலாம். ஏய் வாய். இது வந்து தூத்துக்குடி டு விளாத்திக்குளம் ரோடு.
அதான் பண்றாங்க. ஓ கல்லு கடை ஏய் அங்க பாரு பனங்கருப்பட்டி பாரு கருப்பட்டி பண்ணிட்டு இருக்காங்க. கல்லு கடை ஏய் கல்லெல்லாம் இங்க இல்ல. வச்சிருப்பாங்க ப்ரோ. ஆமா டாடா ஸ்டீல் இல்ல. ஏய் ஸ்லோ இந்த பக்கமும் ஃப்ரிட்ஜ்ல ஓவர்டேக் எடுக்க முடியாது. இதுதான் பாம்பன் பிரிட்ஜ் இல்ல. ஆக்சுவலி இது பாம்பன் பிரிட்ஜ் இல்ல, காமன் பிரிட்ஜ் தான். இந்திரா காந்தி பிரிட்ஜ். இது பாம்பன் பிரிட்ஜ்ங்கிறது ரயில்வே பிரிட்ஜ் தான் பாம்பன் பிரிட்ஜ். பிரியர் தான் ப்ரோ பாம்பன் பிரிட்ஜ். சரி ஏதோ நீங்க பாம்பன் போடுறது பிரிட்ஜ் வந்துச்சா பாம்பன் பிரிட்ஜ். சிவா இது போனா ஏய் எத்தனை தடவை இந்த அர்ஜுனா கிட்ட வருவீங்க? அர்ஜுனா இப்பதானே அந்த பக்கம் போயிட்டோம். அர்ஜுனாவோட ஒரு நாள் ரூமோட ரெண்ட் எவ்வளவு தெரியுமா? 19,000. ஓ காட். ஆமா இப்பதான் பார்த்தோம். எஸ்எஸ் பேலஸ் இது 6,000. பரவாயில்லை. டேய் ராமேஸ்வரம் வந்தாச்சு. ஹோட்டலுக்கு வெளியே தான் நிக்கிறேன். இந்த ஹோட்டலோட நேம் என்னன்னா எஸ்எஸ் பேலஸ். ஸோ இங்கே தான் வந்து போகிறோம். கார்லாம் பார்க் பண்ணியாச்சு. லக்கேஜ் எடுத்துகிட்டு போயிட்டு ரூமுக்கு போயிடலாம். ரூம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன்.